ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நிழலும் நிஜமும். நிழலும் நிஜமும், த ஷேடோ அண்ட் த ட்ரூத். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்னோட கூட திருப்புங்க கொலோசியருக்கு எழுதின நிருபம், பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 17. மறுபடியும் படிக்கிறேன். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எவைகள் என்று சொன்னால், அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கு சில காரியங்கள் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, நான் வாசிக்கிறேன் 16வது வசனம். போஜனத்தையும், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லி, இந்த போஜன பதார்த்தங்கள், பானம், எதை சாப்பிடுவது, எதை குடிக்குவது, பண்டிகை நாட்களை அனுசரிப்பது, ஓய்வு நாட்களை அனுசரிப்பது, அப்படி என்ற பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் வரவேண்டிய கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருந்தது அல்லது அடையாளமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அனைத்து காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லி. ஆமென். அப்படியாக இந்த நாள்ல 3 உருவகம் என்று சொல்லப்படுகிற ஒரு முறையிலே நாம் அதை தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் மெத்தாபோ என்று சொல்லுவார்கள். மெத்தாபோ அல்லது டைப்பாலஜி என்று 2 டேர்ம் பயிப்பாங்க. அதை அடிப்படையிலே நாம் சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அந்த முதல் படத்தை போடுங்க. வெங்கல சர்ப்பம். வேதத்திலே வெங்கல சர்ப்பம் என்ற ஒரு உருவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம போடுறோம், நீங்க பாருங்க. அதை நாம் எங்க பார்க்க முடியும் என்றால், என்னாகமம் 21வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 21. என்னாகமம் 21வது அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்கிறது. அதிலின் அடிப்படையிலே இந்த வெங்கல சர்ப்பம் செய்யப்பட்டது. இதுதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா ஸ்கிரீன்ல. இது என்னன்னா, அது மரம். அதுல சிலுவை அடையாளத்துல போட்டிருக்கிறது. ஆனால் இது ஓவியத்துக்கு இப்படி செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அது சிலுவை வடிவில் இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை இருந்திருக்கலாம். அது மேல இருக்கிற அந்த பாம்பினுடைய உருவம் வெங்கலம், பிரான்ஸ்ல செய்யப்பட்டது. நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 21:4-9 முடிய. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து
அதை ஒரு கம்பத்தில் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்ப்பதால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். அப்போ கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? when they started to complain, இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி, அது அப்படி, ஆண்டவர் கொடுக்கிற மன்னா, வானத்திலேருந்து கொட்டுகிற மன்னா உணவை அற்பமான உணவு என்றும் சொல்லுகிறார்கள். என்னது? அங்க வாசிக்கிறோம் 5வது வசனத்தை கடைசி பகுதி, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய உணவு எங்கேருந்து வருது? மேலேந்து கொட்டுது. அது அவங்களுக்கு அதிகம், அது அவர்கள் அதிகமாய் ஒரு நன்றி இல்லாத ஒரு மனதோடு சாப்பிட்ட மாதிரி தெரியுது இல்லையா? ஆமென். ஐயோ, அது ஒரு கடமைக்கு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தால் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அது அற்பமாய் வெறுத்துட்டாங்க. கிறிஸ்து பிரியமான கர்த்தர் வார்த்தையை நாம் வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனுதினம் அது மன்னா, அதை நாம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாஞ்சையோடு நாம் வாசிக்க வேண்டும். இல்லை கடமைக்குன்னு சொன்னா அது நீடிய நாள் நிலைத்திருக்காது. ஒரு இடத்துல பிரேக் வந்துடும். அந்த உணவை ருசிக்கும் பொழுது அந்த ருசியானது அது திகட்டு, அந்த என்ன சொல்லுவாங்க, திகட்டாது. ஆமென். அதோடைய சுவையை நாம் ருசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நமக்கு திகப்பு வந்துடும். சரி, அது செய்தி அல்ல. இப்போ என்ன நடக்குது? ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் ஜனங்களை தண்டித்தார். சர்ப்பங்களை அனுப்பி சர்ப்பம் ஜனங்களை கடித்தது. அவர்கள் செத்து போகிறார்கள். இப்போ மோசையிடம் இவங்க விண்ணப்பிக்கும்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதோ இந்த மாதிரி ஒரு உருவத்தை நீ செய்து வை, அதை பார்க்கும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி, இது ஒரு சர்ச்சை. அநேகர் என்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. அது யாத்திரையாகமம் 20:4 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்குன்னு சொரூபத்தை நீ செய்யாத, ஒரு ஓவியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி. ஏன் ஆண்டவரே இதை செய்ய சொன்னார்? அதுவும் சர்ப்பத்தை செய்ய சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அநேகர் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, யாத்திரையாகமம் 20:4 வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்ல, உனக்கென்று நீர் ஒரு உருவத்தையோ சொரூபத்தையோ ஓவியத்தையோ உண்டாக்காதே. உனக்கென்று நீ உண்டாக்காதே, உனக்கென்று நீ வாங்கி வச்சுக்காத, உனக்கென்று உன்னை நீ செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதுவோ கர்த்தர் அவருக்கென்று அவர் செய்ய சொன்னது. அப்படி யாருக்காவது ஒரு கேள்வி இருக்குதுன்னா, ஆண்டவரே எங்களை செய்ய வேணாம் சொல்லிட்டு நீங்க செய்யறீங்களே அப்படின்னு கேள்வி இருந்தா நீங்களே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கீங்க, அவர் பதில் கொடுப்பார். நமக்கு பதில் இல்லை. ஏன் கர்த்தர் செய்ய சொன்னார்? இஸ் பிஸ்னஸ், இஸ் நாட் அவர்ஸ். ஆமென். சரி, இதுக்கு என்ன நடந்தது? இந்த சர்ப்பம், பிரான்ஸ் சர்பன்ட், வெண்கல சர்ப்பத்துக்கு என்ன ஆயிற்று அப்படி என்றால், 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம், 2 Kings 18, அங்கே இதுக்கான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1-4 முடிய. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாரு? இந்த வெங்கல சர்ப்பத்தை அவர் உடைத்து போட்டார். ஏன்? ஜனங்கள் அதை தூபம் காட்டி வணங்கி கொண்டிருந்தார்கள். சரியா? ஆண்டவர் செய்ய சொன்ன ஒன்று, அது எசேக்கியா ராஜா என்ன செய்தாராம்? உடைத்து போட்டாராம். சரியா? கர்த்தர் செய்தது உடைக்கப்பட்டு போனது. இது எதற்கு அடையாளம்? மெட்டாஃபோ என்று சொன்னல, இது எதுக்கு அடையாளம் என்றால், யோவான் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம், ஜான் சாப்டர் 3, பதினாலு 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் அவர்களுக்கு பாம்பின் கடியினாலே வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் அனைவரும் பாவம் செய்திருக்கிறோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனை, நியமிக்கப்பட்டிருந்த தண்டனை மரணம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவண்டையிலே நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் ரட்சிப்பு அடைகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் நம்மை ரட்சித்தார். கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்படுவார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது என்று வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. மோசே செய்த சர்ப்பம் நிழல், கிறிஸ்துவின் சிலுவை நிஜம். ஹல்லேலூயா, ஆமென். நிழல் அது என்றென்றும் நிலைத்திருக்காது. நிழல் என்றைக்கும் நிலைத்திருக்காது. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நிழல், நம்மள்ட்ட இருக்கிற நிழலை நம்ம அப்புறப்படுத்த முடியுமா? எங்க போனாலும் நிழல் வரும். ஒரு இடத்துல நிழலை பார்க்க முடியாது. தலைக்கு நேரம் வெளிச்சம் அடிச்சிச்சுன்னா நிழல் நம்ம பார்க்க முடியாது, நேரம் கீழே போயிடும் இல்லையா? வேற எந்த இடத்துல இருந்தாலும் இங்க பாருங்க, நாக்காளிங்களுக்கெல்லாம் நிழல் தெரியுது. நான் நிக்கிறேன், ஷேடோ தெரியுதா? ரொம்ப வெளிச்சமா இருக்குது, தெரியல போல. இந்த நிழலுக்கும் ஒரு முடிவு காலம் வரும். இந்த நிழலுக்கு முடிவு வரும். எப்போ வரும் என்றால், புதிய வானம் புதிய பூமியிலே சூரியன் இருக்காதாம். சூரியன் இருக்காததுனாலே கர்த்தரே அங்கு வெளிச்சமாய் இருப்பாராம். கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பார் என்றால், இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு சூரியனை போல அவரிடமிருந்து ஒளி புறப்பட்டு இப்படி இந்த திசையில வீசும், இந்த திசையில வீசும் அல்ல. ஒரு சூரியனை போல அவர் எரிந்து கொண்டு வெளிச்சம் கொடுக்கிறவர் அல்ல. அவர் பிரகாசமானவர். அவர் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வரும். அப்படி என்றால் வெளிச்சம் ஒரு திசையிலிருந்து வராது. இப்ப நம்ம என்ன விளக்கு போட்டாலும் அந்த விளக்கு போடுகிற இடத்துல இருந்து வெளிச்சம் புறப்பட்டு வரும், வேற இடத்துக்கு போகாது. ரவுண்ட் லைட் போட்டிருக்கு இல்லையா, அதை சுத்தி வெளிச்சம் அடிக்கும். இது ஒரு திசை, வட்டமான திசையிலே அது வெளிச்சம் கொடுக்கிறது. சூரியன் ஒரு திசையிலிருந்து அடிக்கிறது. ஆகையினாலே நம்ம நிலாவிலும் நம்ம நிழலை பார்க்கிறோம். நம்ம நடக்கும்போது நிழல் பார்க்கிறோம். மரங்களுக்கு நிழல் உண்டு, ஒரு கட்டிடத்துக்கு நிழல் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் புறப்பட்டு வருகிற வெளிச்சமானது ஒரு திசையிலிருந்து வராது. அந்த இடத்தை நிரப்புகிறதுனாலே அங்கு நிழல் இருக்காது. இப்ப நம்ம இது புதிய எருசலேமுக்கு இருக்கிறோம் அப்படி வச்சுக்கொள்வோமே. இந்த மாதிரி நம்ம சபை இப்ப புதிய எருசலேமில் இருக்கிறது. சூரியன் இல்லை, இயேசு கிறிஸ்துவே பிரகாசமா இருக்கிறார். எந்த இடத்திலும் நிழல் இருக்காது.
நமக்கு வெளிச்சம் விளக்கு போடவும் அவசியம் இருக்காது. ஏன்னா ஆண்டவரே வெளிச்சமா இருக்கிறார். அதுக்கு என்ன உண்டு? நிழலுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நிழல் தற்காலிகம், அது அழிந்து போகும். ஆனால் இயேசுவோ நித்தியமானவர். ஆமென். அடுத்து இரண்டாவது உடன்படிக்கையின் அது போயிருமா? உடன்படிக்கையின் பெட்டி. இதுதான் உடன்படிக்கையின் பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? ஆண்டவராகிய தேவாதி தேவன் கொடுத்த 10 கற்பனைகள், 2 டேபிளட் இருந்துச்சு, 2 கற்பலகைகள் இருந்தது, அதில் வைக்கப்பட்டது. இன்னொன்று ஒரு சின்ன பாத்திரத்திலே மன்னா கொட்டுனுச்சு இல்லையா, மன்னாவை ஆண்டவர் எடுத்து வைக்க சொன்னார், ஒரு சின்ன பாத்திரத்தில் இருந்தது. இன்னொன்று ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோன் ஒரு கோல் வச்சிருந்தாரு. அந்த கோல் அந்த அந்த தொங்காய் அது மக்கி போனதில்ல, பட்டு போன பழைய கட்டை தான் பாய்ப்பாங்க அதற்கு. அதுல ஒரு துளிர் வந்ததாம். அதுல ஒரு துளிர் வந்தது. அது கிறிஸ்துவுக்கு அடையாளமானது. மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளம். வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு என்பதற்கு மன்னா அடையாளம். அவர் வார்த்தையானவர் என்பதற்கு கற்பலைகள் நிறைந்த கர்த்தருடைய 10 கற்பனைகள் அடையாளம். அப்ப உடன்படிக்கையின் பெட்டி அது யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இதோட சரித்திரம் பெருசு. அது இப்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துகிற என்னன்னா, இது இத்தோப்பியா தேசத்திலே இருக்கிறதா. சரியா? நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் போடுங்க மேன் படம். டேபர்னக்கல் இல்ல, இது ஆலயம். இது இங்க பார்க்க முடியுதுங்களா? இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஓகே. ஆசரிப்பு கூடாரம் எங்க வாசிக்க முடியும்? அநேக வசனங்கள் உண்டு. யாத்திரையாகமம் 25 30 அதிகாரம் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எக்ஸோடஸ், யாத்திரையாகமம் எக்ஸோடஸ் 25 8வது வசனம். அவருக்கு நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் தான் இதை செய்ய சொன்னார். அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக கர்த்தர் இதை செய்தார். அதே யாத்திரையாகமம் 40வது அதிகாரம் 2வது வசனம். நீ 1ஆம் மாதம் 1 தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு தொடர்ச்சியாக அது ஸ்தாபிக்கப்பட்ட காரியங்களே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆங்கிலத்திலே டேபர்னக்கல் என்ற வார்த்தையின் எபிரேய சொல் என்னென்றால் மிஷ்கான். மிஷ்கான் என்றால் என்ன? மத்தியிலே வாசம் செய்வது. மிஷ்கான் என்றால் என்ன? மத்தியிலே வாசம் செய்வது. ஆமென். இப்போ என்னோட கூட திருப்புங்க. யோவான் 1:14. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாயிருந்தது. ஆமென். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இதை குறித்து நான் பைபிள் ஸ்டடியில ஒரு நாள் மேலோட்டமா சொன்னேன். இப்போ இந்த வாசஸ்தலத்துக்கு 3 வாசல்கள் உண்டு. இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு 3 வாசல்கள் உண்டு. இந்த 1ஆம் வாசல் இருக்கிறதே, முன்னுக்கு பாக்குறீங்க இல்லையா, இந்த 1ஆம் வாசலின் பெயர் டெராக். எபிரேய வார்த்தை என்னது? டெராக். அதை தாண்டி உள்ளே வந்தோம் என்று சொன்னால்
அங்கு அந்த பரிசுத்த ஸ்தலம் நீங்க பாக்குறீங்க, என்ன தெரியுது? வாசல் உள்ள போனா ஆடு ஆசாரிகள் நிற்கிறாங்க, தண்ணி தொட்டி, பலிபீடம் இருக்குது, பலிபீடம், அதுக்கு பின்னாடி தண்ணீர் தொட்டி, அங்க மாடுகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு அந்த அந்த தூண்கள் இருக்கிறது இல்லையா, அது ஒரு வாசல், அது உள்ளதான் பரிசுத்த ஸ்தலம். இந்த முதல் பகுதி வரைக்கும் யாரெல்லாம் போகலாம் அப்படி என்றால் எல்லா யூதர்களும் போகலாம், எல்லா யூதர்களும் போகலாம். டைரக்ட் என்ற இந்த வாசல் வழியே பிரவேசிக்க கூடவர்கள் யாருன்னா யூதர்கள் போக முடியும். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, அதற்கு பிறகு இருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போவதற்கு அங்கு ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலின் பெயர் எமேத். என்னது? எமேத். அந்த வாசல்களுக்கு யார் பிரவேசிக்க முடியும்? ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும், யூதர்கள் முடியாது. எல்லா லேவியர்களும் முடியாது, ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்க முடியும். அது உள்ளே போனோம்னா இன்னொரு ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம். அது உள்ளதான் இந்த உடன்படிக்கையின் பெட்டி இருந்தது. அந்த ஸ்தலத்தின் பேரு காயின். காயின் என்னது? டைரக்ட், எமித், காயின். இந்த காயின் உள்ளுக்கு யார் போக முடியும் என்றால் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை போக முடியும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுக்கு என்ன பேர் சொன்ன? முத மிஷ்கான். மிஷ்கான், டைரக்ட், எமெத், காயின். இந்த டைரக்ட், எமெத், காயின் என்ற வார்த்தைக்கு தமிழ் சொல் என்ன தெரியுமா? அப்படி என்றால் யோவான் 14:6 John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கிறிஸ்து பிரியமானவர்களே, டைரக்ட் என்று சொல்லப்படுகிற முதல் வாசஸ்தலத்திற்கு தமிழ் சொல் என்ன? வழி. அல்லேலூயா. இரண்டாவது வாசல் எமெத் என்ற வாசலுக்கு தமிழ் சொல் என்ன? சத்தியம். மூன்றாவது வாசல் காயின் என்று சொல்லப்படுகிற மூன்றாவது வாசலுக்கு தமிழ் சொல் என்ன? ஜீவன். அப்ப இயேசுவே எமெத்தாக இருக்கிறார், இயேசுவே டைரக்டா இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருந்தது. அப்ப அன்று இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 14:6 சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு புரிந்தது, அவர் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். ஆக இந்த ஆசரிப்பு கூடாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல், அவர் நிஜமானவர். அல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு நடந்தது என்ன தெரியுமா? இதோட சரித்திரம் நமக்கு தெரியணும். நடந்தது என்னவென்றால் 1 சாமுவேல் 4 1 Samuel chapter 4. அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறாங்க. அப்போ ஏலியோடைய மகன் 2 பேரும் அங்க போறாங்க யுத்தத்திற்கு. அந்த யுத்தம் பலத்தது, அங்க ரொம்ப பலமா இருந்ததுனாலே இவருக்கு என்ன தீர்மானிக்கிறார்கள்? உடன்படிக்கையின் பெட்டி எங்க இருந்துச்சு? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக இருந்த உடன்படிக்கையின் பெட்டி அவர்கள் அங்கே யுத்தத்துக்கு எடுத்துட்டு போறார்கள். யுத்தத்துக்கு எடுத்துட்டு போன இடத்துல அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இந்த பெட்டியை பெலிஸ்தர்கள் அவர்களுடைய எல்லைக்குள்ளாக கொண்டு போய் விட்டார்கள். அங்க நடந்தது என்ன? அங்கு தாகோனுடைய ஆலயத்துல போயிட்டு உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த தாகோன் சிலை கீழே குப்பரை விழுந்து கிடக்கிறது. மறுபடியும் எடுத்து வைத்து போகிறார்கள். மறுநாள் பார்க்கும் பொழுது தலை துண்டித்து கிடக்கிறது, கால் துண்டித்து கிடக்கிறது, கை துண்டித்து கிடக்கிறது. இது நடந்தது. அதுக்கு பிற்பாடு ஜனங்கள் மூல வியாதியினாலே பாதிக்கப்படுகிறார்கள். அப்புறம் ஒரு தீர்மானம் பண்ணி
என்ன செய்யறாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் நம்ம இஸ்ரவேலுக்கு அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டியை அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டு 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துல அந்த பெட்டி மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வருது. 1வது வசனத்திலேருந்து அந்த முழு அதிகாரம் வாசித்து சம்பவம் நடக்கிறது. அங்க இருக்கிறவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு என்ன இருக்குன்னு அவங்க பார்த்ததுனாலே அன்னைக்கு 50,070 பேரை கர்த்தர் கொன்று போட்டார். எத்தனை பேரு? 50,070 பேர். எங்க பார்க்கலாம் அப்படின்னா 1 சாமுவேல் 6:19வது வசனம். 1 சாமுவேல் 6:19. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்கள் மேல் பெரிய சங்காரம் அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆராய்ச்சி மன்னிக்கவும், சரித்திர குறிப்புகள் என்ன சொல்லுகிறது? பெலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்கையின் பெட்டியை அவர்கள் கைப்பற்றின பிறகு அவர்கள் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எரித்து போட்டார்களாம். அது பைபிள்ல இல்லை, ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது பெலிஸ்தர்கள் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எரித்து போட்டார்களாம். நமக்கு எப்படி இதோட உறுதி கிடைக்கும் என்றால், இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 நாளாகமம், கிரானிக்கல்ஸ், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமம் 16வது அதிகாரம். இந்த பெட்டி வந்தது அல்லவா, இப்ப 50,000 பேர் செத்து போனாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பெட்டியை என்ன செய்தார்கள், அமினதாப் என்ற அவனுடைய வீட்டிலே எலியாசார் கையில கொடுத்து 20 வருடம் அங்கே இருந்தது. அந்த பெட்டி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க முடியல, ஆசரிப்பு கூடாரம் எரிக்கப்பட்டுருச்சு. இப்ப இந்த பெட்டி எங்க இருந்தது? எலியாசார் கையில 20 வருடம் இருந்தது. இதை தாவீது என்ன செய்கிறார், இவருக்கு ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணினதுனாலே தாவீது என்ன செய்கிறார், சரி ஆலயத்துக்கு முன்பதாக, மன்னிக்கவும், ஆலயத்துக்கு முன்பதாக ஆண்டவருடைய பெட்டி நம்ம அங்க எங்கேயோ தனியா அணையாதே கிடக்குதே, அது மறுபடியும் ஒரு கூடாரத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது பிரயாசப்பட்டு எடுத்து வருகிறார். எடுத்து வரும் பொழுது மாடு மலருகிறது, பெட்டி சாய்கிறது. எலியாசார கை கிட்ட போகும் பொழுது அவன் செத்து போகிறான். சரியா? ஊசா 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 எலியாசார் வீட்லையும் கொண்டு வரும் பொழுது இது சம்பவம். தாவீது இதை அப்புறம் பிற்பாடு கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி கூலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் தாவீது கொண்டுட்டு வர்றாரு. கொண்டு வந்து எங்க வைத்தான்னு பார்த்தால் 1 நாளாகமம் 16வது அதிகாரத்துல முதல் வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து. இப்ப எந்த கூடாரம்? முதலில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் அல்ல, தாவீது போட்ட புதிய கூடாரம். ஆமென். அப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி என்றால், கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்த வெண்கல சர்ப்பம் அழிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்த ஆசரிப்பு கூடாரம் அழிக்கப்பட்டு விட்டது. 3வது ஆலயம். உடன்படிக்கை பெட்டி பார்த்தோம், இப்போ வந்து ஆலயம். இதுதான் ஆலயம். ஆமென். இது சாலமோன் தான் கட்டுகிறார். 1 ராஜாக்கள் 7:59, 51 இங்கே தான் வாசிக்க முடியும். இந்த காரியங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. வாசிப்புமா? 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 51வது வசனம். அது முழு அதிகாரமும் அதை குறித்து தான். நமக்கு நேரம் இல்லை, நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால நம்ம மேலோட்டமாக அந்த கடைசி வசனத்தை தியானிப்போம். 1 ராஜாக்கள் 7:51. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலே வைத்தான். ஆமென். அப்புறம் வாசிச்சோம் என்றால் 8வது அதிகாரத்தில் உடன்படிக்கையின் பெட்டி வருது. அப்படியே அதோடைய காரியங்கள் வரிசையாக அதிகாரமாய் எழுதப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்து பிரியமானவர்களே, யோவான் 2ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 2. நம்ம இன்னைக்கு அங்கேயும் எங்கேயும் பரட்டுறோம் பைபிளை. யோவான் 2:19-22 முடிய. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு, அர்த்த வசனம், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தன் சரீரமாகிய ஆலயம். கிறிஸ்து பிரியமானவர்களே, சாலமோன் கட்டின ஆலயம் நேபுகாத்நேச்சரினாலே எரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு செருபாபேல் இந்த ஆலயத்தை கட்டுகிறான். அந்த ஆலயத்தை கட்டின கட்டுப்பாடுகளும் சற்று குறைபாடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஏரோது அதை இன்னும் மேன்மைப்படுத்தி ரெனோவேஷன் செய்து வெளியே புறங்களை எல்லாம் கொஞ்சம் பெருசாக்கி விசாலமாக்கி அங்கே சில அறைகள் எல்லாம் கட்டி அதில் தான் சென்ட் ஏட்ரியன் சேம்பர் அப்படின்ற சனகரிட் சங்கத்தினுடைய ஒரு அறை அங்கே இருந்தது. இந்த மாதிரி சில ரூம்ஸ் எல்லாம் கட்டி கொஞ்சம் விரிவுபடுத்துகிறான். அது செய்வதற்கு 46 வருடம் பிடித்ததாம். அதுதான் அங்கே சொல்றாங்க. இந்த ஆலயமும் கிபி 70ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி அழிக்கப்பட்டது. இந்த ஆலயமும் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருந்தது. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருந்த அனைத்தும் அது தற்காலிகம், அது அழிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவோ அவர் நித்தியமானவர். ஆமென். மத்தேயு 24:35 திருப்புவோம். மத்தேயு 24:35. இதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்தியமானது என்ன என்று அவர் அதை அங்கு உறுதிப்படுத்துகிறார். 24:35. மன்னிக்கவும், 24:35. வானமும், மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள் கிறிஸ்துவுக்கு நிழலா இருந்தது. இன்று நம்ம பார்க்கிற வானமும் பூமியும் எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, ஆகாயத்தை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், நிலாவை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, அந்த பூமியின் மகிமைகள், மகத்துவங்கள் எதெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் அழிந்து போகுமா? ஆமென். ஆனால் அழியாதது அவருடைய வார்த்தை. ஆமென். இந்த பூமி, இந்த வானங்கள் அழிந்து போகுமா? எஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 1 சொல்லுகிறது. ரெவலேஷன் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஆமென். இது நடக்குமா? இது நடக்கும். இது நடக்குமா? நிச்சயம் நடக்கும். இந்த நம்ம பார்க்கிற பூமி, நம்ம உட்கார்ந்திருக்கிற இந்த ஸ்தலமும் ஒரு நாள் இல்லாமல் போகத்தான் போகிறது. ஆனால் நிலைத்திருக்க போகிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஆகினால்தான் 2000 வருடமாக சபைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாசித்தும் அதிலே வழிநடத்தப்பட்டும் இருக்கிறார்கள். ஆமென். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வெங்கல சர்ப்பம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக உள்ளது. நாம் வேற கோணத்தில் பார்க்கும் பொழுது, இந்த வெங்கல சர்ப்பம் என்பது அது தண்டனை, கண்டிப்பு, அதோடு கூட என்னது? நோய், மரணம். நல்லா கவனிங்க. இந்த வெங்கல சர்ப்பம் எதற்கு அடையாளமாக இருந்தது?
அவர்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தரால் தண்டிக்கப்பட்டார்கள், நோய் வந்தது, மரணம் வந்தது. சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, அடுத்து இந்த உடன்படிக்கை ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனோடு இருக்கிற உறவுகள், ரிலேஷன்ஷிப். உறவுகளுக்கு அதை நாம் சம்பந்தப்படுத்த முடியும். என்ன? நண்பர்கள் உறவு, குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, சகோதர சகோதரிகள் உறவுகள். மூன்றாவது, ஆலயம் எதை குறிக்கிறது என்றால் அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஏன் என்றால் சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள், சாலமன் கட்டின ஆலயத்தினுடைய செலவு இதுவரைக்கும் உலக சரித்திரத்திலே அந்த செலவுக்கேற்ற எந்த ஒரு கட்டிடமும் கட்டப்பட்டது இல்லையா? எந்தெந்த என்னது, புர்ஜ் கலீஃபாவா, வேற இந்த பாம் ஐலண்ட், அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ், பில்லியன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தானே அதெல்லாம். வேற என்ன இருக்குது? ஏதோ ஜஸ்ட் நேம் இட். தாஜ்மஹால், வேற என்ன? ஒயிட் ஹவுஸ் இல்ல, லேட்டஸ்டா உள்ள எக்ஸ்பென்சிவான பில்டிங் இருக்கு இல்லையா? இதோட செலவு கூட சாலமன் கட்டின ஆலயத்தோட 10% தானா? நம்மள இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? கற்பனை பண்ண முடியுதா? சாலமன் எந்த அளவுக்கு செலவு செய்து அந்த சின்ன ஒரு ஆலயத்தை கட்டினார். தங்கம், சுவரெல்லாம் தங்கம். வாசிச்சு பாருங்க போயிட்டு எப்படி அதை கட்டினார் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு பில்டிங்கும் அந்த காஸ்டுக்கு கட்டினதே இல்லையா? அந்த அளவு அது மகத்துவம் நிறைந்தது. அப்ப இந்த ஆலயம் எதை குறிக்கிறது? மகத்துவத்தை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் அதை குறிக்கிறது. என்ன பார்த்தோம்? நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது தற்காலிகம். அது என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் அழிந்து போகும். ஒரு நாள் அழிந்து போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்தியமானவர். நாம் பிடித்து கொண்டு இருக்க வேண்டியது அவரை மாத்திரமே. ஆமென். அதோடு ஒட்டி நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட விளக்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் சமீபத்திலே ஒரு அனிமேட்டட் வீடியோ பார்த்தேன். அது என்னன்னா, ஒருத்தர் என்ன செய்வாரு, மரம் வெட்டிக்கிட்டு இருப்பாரு. வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு புலி வந்துடும். புலி வந்தோடனே மரம் வெட்டுறவர் என்ன செய்வாரு? புலிய சண்டைக்கு போறா. புலிகிட்ட யாராச்சும், நீங்க யாராச்சும் புலிகிட்ட சண்டைக்கு போவீங்களா? போவீங்க? இவர் என்ன செஞ்சாரு? பட்டுன்னு மேல மரத்து மேலே ஏறிட்டார். சரியா பிரதர்? நல்லா கவனமா கேளுங்க பிரதர், ஃபாலோ பண்ணுங்க. மரத்து மேலே ஏறிட்டார். மரத்து மேலே ஏறுனா அங்க ஒரு பாம்பு இப்படி நிக்குது. பாம்பு கிட்டே இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி, இந்த மரம் எங்க இருக்குன்னா ஒரு நதி ஓரத்துல இருக்குது. அவரு ஒரு கிளைக்கு போறாரு. என்னது? ஒரு கிளைக்கு போறாரு. அந்த கிளை கொஞ்சம் வீக்கா இருக்குது, கொஞ்சம் பட்டு போன நிலையில இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனா கிளை உடைஞ்சிரும். அடுத்த கிளைக்கு, கீழே உள்ள கிளைக்கு தாவலான்னு பார்த்தா அதுல தேன் கூடு பெருசா இருக்குது. குளவி கூடு பெருசா இருக்குது. சரி, இங்க புலி, அங்க பாம்பு, இங்க குளவி கூடு அப்படின்னு கீழே ஆத்துல குளிக்கலாம் பார்த்தா அங்க ஒரு 7 முதலைகள் வாயை திறந்துகிட்டு நிக்குது. கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணுங்க, நம்ம அந்த இடத்துல இருந்து அப்படி இருக்கும். என்னது? கீழே புலி, மேல போனா பாம்பு,
இந்த பக்கம் வந்தா கிளை எப்ப என்னமாலும் உடையிற சூழல்ல இருக்குது. அதுக்கு கீழே தாவலான்னு பார்த்தா அதுல ஒரு குளவி கூடு. எதுவும் வேணான்னு தண்ணியில குதிக்கலாம் பார்த்தா அங்க முதல்ல. இப்படியா ஒரு மனுஷனுக்கு பாடு வரும்? வாழ்க்கை ஒரு பாடு, ஆகியனாலே தொடர்ந்து பாடு, இல்லைன்னா ஓம்பாடு பெரும்பாடு அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ற ஒரு சித்திரமாக இதன் காணப்படும். எப்படி தப்பிப்பீங்க? எல்லாரும் இன்னைக்கு பதில் சொல்லணும். எப்படி தப்பிப்பீங்க? எப்படி ஆரம்பிப்போம்? நீங்க சொல்லுங்க. இல்ல எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா நான் தப்பிக்கணும் அப்படி? எத்தனை பேர் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என்ன தப்பிக்கணும் அப்படின்னு? ரொம்ப பேருக்கு ஆசை இல்லை. இதுலே போதுண்டா, இது உங்க மூஞ்ச பாக்குறதுக்கு நான் பேசாம அங்கேயே போயிடுறேன். எல்லாருக்கும் தப்பிக்கிறது ஆசை இருக்குதானே? ஓகே, எப்படி நீங்க சொல்லுங்க. இமானுவேல் சொல்லுங்க. தெரியல. ஈனோக் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. ஓ ஹல்லேலூயா. ஓகே, ஜோவன் தெரியல. தெரியல. நீங்க நீங்க தெரியல. நீங்க பிரதர் எங்க பிளஸ்ரீனா எப்படி எப்படி தப்பிப்பீங்க? சரி, நான் சொல்றது புரியுதானே? எப்படி தப்பிப்பீங்க? அவங்க நினைக்கிறாங்க இந்த பக்கம்லாம் இவ்வளோ பெரிய வேலைக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஏறிட்டாரு. ஏறினதுக்கு அப்புறம் தானே பாக்குறாரு. தெரிஞ்சிருந்தா முன் வேற பக்கம் ஓடி இருப்பாரு. இந்த ஸ்பைடர்மேனா அடிச்சு தாசன் மாதிரி தாவிக்கிட்டு போறதா? ஒரு நம்ம சொல்லுங்க. டர்வின் தெரியல. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? தெரியல. கேள்வினுக்கும் தெரியல. பிரதர் தெரியல. ஒரே ஒரு பதில் தான் வந்திருக்கு இப்போதைக்கு. என்னது? அவரு ஜெபம் பண்ண ஆண்டோட்ட கேட்பாராம். ஓகே, ஜஸ்டஸ் ஜெபம் பண்ணுவீங்க. எது அந்த லிப்ட்ல மாட்டினப்ப ஜெபம் பண்ணீங்களே அந்த மாதிரியா? ஆமான்னு சொல்லுங்க, நல்லது தானே. ஓகே சிஸ்டர் நீங்க தெரியல. கிறிஸ்தி இப்படியா இப்படியா தெரியல. அம்மா நீங்க சொல்லுங்க, எப்படி தப்பிப்பீங்க? தத்தா சிஸ்டர் சரண்டர் டு காட். ஓகே நேஷ் தெரியல. ஓகே இங்க சொல்லுங்க. சிஸ்டர் பெட்ரிஷா நீங்க தான். வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, போய் சேர வேண்டியதுதான். இமானுவேல் ஹெலிகாப்டர் கூப்பிடுவாரு. ஓகே பிரதர் நீங்க அது யோசிச்சு இருக்கிறாரு. ஓகே கொஞ்சம் டைம் கொடுக்கப்பா, கொஞ்சம் யோசிக்கணும். இது வாழ்வா சாவான்ற மேட்டரா இருக்குது அப்படின்னு. அண்ணா நீங்க என்ன பீட்டரானே தெரியல. சிஸ்டர் தெரியல. என்ன நீங்க என்ன சொன்னீங்க? ரெஸ்கியூ ரெஸ்கியூ கூப்பிடுவீங்க. ஓகே ஓகே சிஸ்டர் ரேச்சல் தெரியல. ஒலிவியா ப்ரே பண்ணி ஞானத்தை கேட்பீங்க. ஓகே பிரதர் கோடாலியை தூக்கிட்டா மேல ஏறி இருப்பான் அவன். கோடாலி சொல்லுங்க. இல்ல நீ அவனை பத்தி பேசுறீங்களா உங்களை பத்தி பேசுறீங்களா? இது உங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்குது. ஓகே சிஸ்டர் நீங்க கர்த்தர் அவரை தான் கூப்பிடுவீங்க. பாஸ்டர் ஓகே கர்த்தரை நோக்கி ஆண்டவர் கூப்பிடும்போது ஆமென். நமக்கு அதுதான் பதில். சரியா? சங்கீதம் 91:15. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். எப்படி? முடியல கேள்வி. ஆண்டவர் எப்படி உதவி செய்வார் சொல்லுங்க.
ஆண்டவர் கூப்பிட்டா உதவி செய்வார், நிச்சயமா செய்வார். எப்படி செய்வார்? ஞானத்தை கொடுத்து என்ன செய்வீங்க? அவர் என்ன ஞானத்தை கொடுக்குறாரோ அப்பதான் செய்வோம். இப்ப எனக்கு ஐடியா இல்லை சார், கேட்காதீங்க என்கிட்ட அப்படின்னு ஏதோ ஒன்று செய்ய சொல்லுவாரு. அப்படி செஞ்சு தப்பிச்சிடலாம். அப்படிதானே? சரியா? இன்று ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய மெத்தட், புதிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். அந்த மேல கிளையில உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா, அவனை எத்தனை ஆபத்து அவனுக்கு நேராக வந்து நிக்குது. சரியா? அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழல்ல இருக்கிறது, அவன்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்ப என்ன நடக்கும்? அந்த நபர், சரி அந்த நபர் யாருன்னு வச்சுக்கோ, நான் டேவிட், நான் இருக்கிறேன். எனக்கு பதிலாக அங்க இயேசு இருக்கிறார். அங்க எப்படி இருக்கும் சூழ்நிலை? என்ன செய்யும்? கட்டளை இடணுமா இல்ல அதுவா தானா போயிருமா? ஆமென். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்குள்ளாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றால் அவருடைய குணாதிசயம் மாத்திரம் அல்ல. நான் கிறிஸ்துவ போல அன்பு செலுத்தணும், நான் கிறிஸ்துவ போல அக்கறையா இருக்கணும், கிறிஸ்துவை போல உதவி செய்ய வேண்டும். நோ, கிறிஸ்துவுடைய அதிகாரம் உடையவர்களா கர்த்தர் நம்மை உருமாற்ற சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை? ஜஸ்ட் நேம் இட். கிட்ட நிக்காது. எந்த பிரச்சனை தேடி வருமோ அது பார்க்கிறது நம்மை அல்ல, கிறிஸ்துவை பார்க்கும். ஒருத்தனை கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ போல உருமாறணும்னு சொன்னா என்னது? கிறிஸ்துவ போல கஷ்ட அன்பானவர், நேசிக்கிறவர், அரவணைக்கிறவர் அல்ல. அவர் அதிகாரம் உடையவர். விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார். அந்த கிறிஸ்துவின் சாயலை உடையவங்க நாம் மாற வேண்டும். இனி பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓட தேவையில்லை, நம்மை பார்த்து அது ஓடும். ஆமென். இன்னொரு பிரச்சனை தீரவே இல்லையா? பிரச்சனை அங்க இல்ல, என்கிட்ட. நான் இன்னும் மாறல. என்கிட்ட என்ன கிறிஸ்து வெளிப்படவில்லை. என்னிடம் வேத வசனம் உயிர்ப்பிக்கப்படவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. 12வது வசனம், வார்த்தை மாம்சமாகனது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை கிறிஸ்துவ போல மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நடுவில் ஒரு மனுஷன், எல்லாரும் அவங்களே இமேஜின் பண்ணிக்கங்க, யோசிச்சுக்கோங்க, இது நான் தான் அது அப்படின்னு. ஒரு பக்கம் ஒரு அழுத்தம், எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்க போகிறது, என்னுடைய எதிர்காலத்துல என்னுடைய பொருளாதாரம், நான் எப்படி இருக்க போகிறேன், இப்போ எதிர்காலத்துல இருக்கிற என்னென்ன நியமிக்கப்பட்டு இருக்குது, எப்படி இருக்க போறேன், யார் என்ன பார்த்துக்க போறா, அது இது எதிர்கால கவலை ஒரு புறம். மறுபுறம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன போகிறது, பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன, பிள்ளைகள் எதிர்காலத்திலே அவர்கள் எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறார்கள், ஏதோ இந்த அரசாங்கம் இப்படி இருக்கிறதே, நம்ம ஏதோ அடிச்சு பிடிச்சு வந்துட்டோம். பிள்ளைகளோட நிலை, இன வேறுபாடு, கல்வியிலே அநீதி, வேலை வாய்ப்புல அநீதி உண்டா இல்லையா? பிள்ளைகளை குறித்து ஒரு பக்கம் ஒரு வட்டம் சுத்தி அடிக்கிறது, இன்னொரு பக்கம் படிப்பு மேலே ஒரு எந்த படிக்க போகிறோம், படிப்புல பிள்ளைகளுக்கு அவங்க பிடிச்ச படிப்பை படிக்க முடியாது, எது அவங்களுக்கு திணிக்கப்படுகிறதோ அதை தான் படிக்கிற சூழ்நிலை.
அப்படிதான் நடக்கிறது. நான் எனக்கு இது படிப்பு ஆசையா இருக்குன்னு சொன்னா இன்னும் வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுத்தவங்களுக்கு மெடிக்கல் படிக்க ஆசை, வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டேங்கிறது. உண்மை. ஒரு பக்கம் அந்த அழுத்தம், இன்னொரு பக்கம் நோய் வந்து தாக்குகிறது. நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை, நோய் வந்து அடிக்கிறது. வயது ஆக ஆக புதுமையான நோய்கள். இப்பதான் ஒரு இதுல இருந்து வந்தோம், அடுத்து நோய் என்ற ஒரு பாடு, அது ஒரு அழுத்தம். இன்னொரு பக்கம் வியாபாரத்துல பிரச்சனை, தொழில வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இன்னொரு அழுத்தம். வியாபாரத்துல வர சவால்கள், வேலை இடத்துல வருகிற சவால்கள். இன்னொன்று இருக்கிறது, நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சில சிக்கல். we can't share to anyone. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுங்க. அது எனக்கு மட்டும் தெரியும். எப்படி? இது ஒரு அழுத்தம். இது அநேகர் வாழ்க்கையில் இருக்கும். ரகசியமான காரியங்கள் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. அது ரொம்ப வேதனை. இன்னொன்று வறுமை, அது ஒரு பக்கம் அழுத்தம். வருமானத்திற்கு வழியே இல்லை, அப்படியே வந்தாலும் இப்படி வருது அப்படி போகுது, சேமிக்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் ஒரு அழுத்தம் என்னன்னா, நான் இன்னும் எதையுமே சாதிக்க முடியலையே, நான் என்ன செஞ்சிட்டேன், இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, வெட்டியா தான் இருக்கிறேன். ஒரு வீடு வாங்கல, ஒரு கார் வாங்கல, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. ஒரு அழுத்தம். ஊழியத்திலே ஒரு அழுத்தம். என்ன நடக்க போ, அடுத்தது என்ன, அடுத்த கட்டம் என்ன, ஜனங்கள் கூட இருப்பாங்களா, போயிடுவாங்களா, ஊழியத்தை எப்படி கட்டுறது, சபைகள், அதிக சபைகள், கள்ள போதனைகள் வந்து நிரம்பி இருக்கிறது. இதுல ஒரு பாரம். வேற என்னென்ன பாரம் இருக்குது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஏதாச்சும் நான் விடுபட்டதை சொல்லுங்க, நம்ம மனசு விட்டு பேசுவோம். கர்த்தர் இன்னைக்கு வேற நமக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறார். சொல்லுங்க ப்ளீஸ், எனக்கு 1-2 பாயிண்ட் கொடுங்க. எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சுட்டேனா? வறுமை, கடன் தீரவே இல்லை. கடன் தீரவே இல்லை. இது எப்படிதான் தீர்க்கிறது என்று தெரியல. வேற இந்த மந்திர மாயம் பிரச்சனை, செய்வன யாரோ செஞ்சுட்டா, அதுல எனக்கு விடுதலையே இல்லை. வேற என்ன? சாலமோன் போல எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, சாலமோன் போல எனக்கு 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும் இல்லையே, ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு பாடுபடுறேனே. சரியா? அவன் கஷ்டம் அவங்களுக்கு தெரியுங்க. ஆமா இல்லையா? எதுவுமே என்கிட்ட இருக்கு சரியா? இப்போ என்னுடைய நான் வைத்திருக்கிற பொருட்கள், எலக்ட்ரானிக்கல் டிவைஸ், வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், வீட்டில் இருக்கிற பொருட்கள் சரியா இல்லை. இங்க உட்காந்தோம்னா இது உடையுது, அங்க உட்காந்தா அது சாயுது, இங்க போனோம்னா இது என் முகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, கண்ணாடி அப்படி வளைச்சுக்கிட்டு நிக்குது. வேற என்ன? பிஸ்னஸ்ல ஃபெயிலியர், சக்சஸ் நோ சக்சஸ். விளையாட்டு துறையில என்னால மேன்மைப்படுத்த முடியல, இசை மியூசிக்கல் என்ன மேன்மைப்படுத்த முடியல. நான் பாடி பார்க்கறேன், கழுத கத்துற மாதிரி தான் இருக்குது. தலைவர ஆட்டுறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே. வீட்டிலையும் பிரச்சனை, காட்டிலையும் பிரச்சனை. டியூட்டரோனோமி 28வது அதிகாரத்துல 15வது வசனத்துக்கு அப்புறம் வருகிற சாபத்தை வாசித்தோம் என்றால், அங்கேயும் பிரச்சனை, இங்க போன எல்லாமே அங்க இருக்குது. சரியா? வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? ஏன்னா இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் சொல்லிங்க எஸ் நான் சொல்றது சரி, இந்த அழுத்தங்கள் என் வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆமென். நான் ஒரு தீர்வு கொடுக்க போகிறேன், கர்த்தர் ஒரு தீர்வு கொடுக்க போகிறார். கிறிஸ்து பிரியமானங்களே, ஜஸ்ட் இமேஜின், ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுவோம். நடுவுல நம்ம நிக்கிறோம், சுத்தி இந்த பிரச்சனைகள்,
அழுத்தி கொண்டு இருக்கிறது. நடுவிலே நான் நிற்கிறேன், என்னை சுற்றி இந்த பிரச்சனைகள் அழுத்தி கொண்டு இருக்கிறது. நான் அங்க இல்லைனா, நாங்க இல்லை, பிரச்சனை இருக்குமா? அப்ப என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அடக்காராதனை செய்ய போகிறீர்களா? பிரச்சனை என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கிற பிரச்சனை நம்ம தான் காரணம். நம்ம அங்க இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது. நம்ம அங்க நிக்கிறதுனாலே, நான் டேவிட் அங்க நிக்கிறதுனாலே எனக்கு இந்த பிரச்சனைகள் அழுத்தம் கொடுக்கிறது. நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். நான் அங்க நிக்க போகிறது அல்ல, இயேசு நிக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார். ஆகையினாலே நான் என்னுடைய போக்கஸ் இன்னையிலிருந்து என்ன, நான் கிறிஸ்துவாக மாறப் போகிறேன். இனி எனக்கு எதிராக எழும்புவது என்ன? ஹல்லேலூயா. ஏனால் அவர் நித்தியமானவர், அவர் நிரந்தரமானவர். ஆமென். இந்த வருகிற பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. நாளைக்கு ஒளிந்து போகிற பிரச்சனைகள். 4 மில்லியன் கடங்க என்ன செய்யறன்னு தெரியல. வானமும் பூமியும் அழியும் பொழுது அதுவும் அழிந்து போய்விடும். பயங்கரமான நோய்ங்க, யோபுக்கு வந்த மாதிரி நோய்ங்க. என்ன செய்யறது? வானமும் பூமியும் அழியும் போது அதுவும் அழிந்து போகும். ஆனால் நான் கிறிஸ்துவ போல மாற்றப்பட்டு விட்டேன் என்றால் நான் நிச்சயமா இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எழுந்து ஜெபிக்க போகிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தர், இந்த நாளில் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்து, எங்களுக்கு பலத்தை கொடுத்து, எங்களை பலப்படுத்தி, ஓ இந்த உலகத்திலே நாங்கள் சந்திக்கிற சவால்கள் மத்தியில கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து, இதை சந்திக்கிற, இதை எதிர்த்து நிற்கிற இந்த சூழ்ச்சியத்தை கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட நாங்கள் யாவரும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இனி பிரச்சனை மேலே நோக்கமா இல்லாதபடி, பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க அதுக்கான தீர்வுகளை நாங்கள் தேடாதபடி, நாங்கள் கிறிஸ்துவை போல மாறத்தக்க எங்களுடைய நோக்கம், எங்களுடைய எண்ணம், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய பிரயாசம் கர்த்தரை போல நாங்கள் மாற வேண்டும் என்று எங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து இந்த வசனத்தில் இன்னும் அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி கர்த்தரை போல நாங்கள் மாற இன்று கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்கு அவர் ஜெபிக்கிறேன். வந்துகிற பிள்ளைகள் எல்லா இருதயத்திலும் கர்த்தருடைய வசனம் ஒரு பாதிப்பை கொடுக்க முடியும் ஜெபிக்கிறோம், ஒரு அசைவை கொடுக்க முடியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கிறிஸ்துவை போல மாறி எங்களை சுற்றி எதெல்லாம் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறதோ அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மலமாக்குறோம். கர்த்தரை போல் நாங்கள் மாறினவர்களாக இந்த அனைத்து சவால்களும் எங்களை கண்டு, எங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை கண்டு அது மடியும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர்.